Hi guys, இந்த வீடியோவில் சப்னெட்டிங் சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு நெட்வொர்க்கை எப்படி நெட்வொர்க் மெத்தடில் சப்னெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்னெட்டிங் வீடியோவில் ஒரு நெட்வொர்க்கை ஹோஸ்ட் மெத்தடில் எப்படி சப்னெட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, தேர்ட் மெத்தட் நெட்வொர்க் மெத்தட். இப்போ நெட்வொர்க் மெத்தடில் எப்படி சப்னெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெட்வொர்க் மெத்தட்னா நெட்வொர்க் ஐடி கொடுத்துருவாங்க, இந்த நெட்வொர்க்கு இத்தனை நெட்வொர்க்காக சப்னெட் பண்ண சொல்லி நெட்வொர்க்கோட கவுண்ட்டு கொடுத்துருவாங்க. அது எப்படி நம்ம சப்னெட் பண்ணுறது பார்ப்போம். நெட்வொர்க் மெத்தட்னா ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற நெட்வொர்க் ஐடி எந்த கிளாஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். ஸோ கன்சிடர் த கிளாஸ். இதுக்கு நம்மளுக்கு 2 பவர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் 2 பவர் 0லேருந்து 2 பவர் 10 வரைக்குமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2 பவர் 0 வேல்யூ 1, 2 பவர் 1 வேல்யூ 2, 2 பவர் 3 வேல்யூ 2 power 2 value 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 169.0.0.0 நெட்வொர்க் ஈக்குவல் டு 4. இப்போ 169.0.0.0 நெட்வொர்க்கை 4 சப் நெட்வொர்க்காக பிரிக்க சொல்கிறாங்க. நெட்வொர்க்கோட கவுண்ட் 4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நெட்வொர்க் பார்த்தோம்னா கன்சிடர் த கிளாஸை கன்சிடர் பண்ணோம். ஸோ 169ன்றது கிளாஸ் பி ரேஞ்சில் இருக்கு. கிளாஸ் பியோட ரேஞ்ச் என்னது 128லேருந்து 191. ஸோ ரெண்டு நெட்வொர்க் ஆக்ட்டு, 2 ஹோஸ்ட் ஆக்ட்டு, 16 நெட்வொர்க் பிட், 16 ஹோஸ்ட் பிட். ஸோ டிஃபால்ட்டாக 16 போட்டுருங்க. 8 பிட்டு 1, அடுத்த ஒரு 8 பிட் 1. அதுக்கப்புறமா ஹோஸ்ட்டுக்கு நம்ம 1 நெட்வொர்க் 4 நெட்வொர்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பவரில் 4 எங்கே வருதுன்னு பாருங்க. 4 1 2 4 4ஓட பவர் வேல்யூ 2 பவர் 2. ஸோ 2 1 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும். வர வேல்யூ அந்த வேல்யூடைய பவர் என்ன பவரோ அந்த பவருக்கு ஈக்குவலண்ட் 1 நம்ம நெட்வொர்க் பிட்டை ஆட் பண்ணணும். ஸோ 2 பவர் 2 4, அதனால 2 பிட் 1 போட்டாச்சு, மற்றெல்லாம் 6 zeros. அடுத்தது 4th ஆக்ல 8மே 0. 255 டாட் 2 பிட்டு மட்டும் 1. ஸோ 128 + 64 192.0. இப்போ 255.192.0 இதுதான் சப்னெட் மாஸ்க். தேர்ட் ஆக்ல சேஞ்ச் ஆகுது, ஸ்பிளிட் பண்ணுறேன். 2 பவர் 6 64 ஹோஸ்ட்டு, 2 பவர் 2 4 நெட்வொர்க். 4 நெட்வொர்க்காக பிரிக்க சொன்னால் கரெக்டாக 4 நெட்வொர்க்காக சப்னெட் ஆகுது. ஸோ கொடுத்துருக்கிறது 169.0.0.0 இதுவே ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் நம்ம எடுத்துக்கிறோம். 169.0.0.0 இது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். இப்போ இதோட செகண்ட் சப் நெட்வொர்க் எப்படி எழுதலாம்னா, தேர்ட் ஆக்ல சேஞ்ச் ஆயிருக்கு, ஹோஸ்ட் வேல்யூ 64. இப்போ தேர்ட் ஆக்ல 64 ஆட் பண்ண போகிறோம். 169.0.64.0 இது செகண்ட் சப் நெட்வொர்க். நெக்ஸ்ட் தேர்ட் சப் நெட்வொர்க் 169.0.128.0 இது தேர்ட் சப் நெட்வொர்க். 169.0.192.0 இது ஃபோர்த் சப் நெட்வொர்க். இப்போ இந்த செகண்ட் சப் நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி எழுதலாம். 169.0.64.1 இது இந்த செகண்ட் சப் நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். லாஸ்ட் ஐபி 169.0. நெக்ஸ்ட் நெட்வொர்க் 128 ஆரம்பிக்கும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ 127.254 லாஸ்ட் ஐபி. 169.0.127.255 ப்ராட்காஸ்ட் ஐடி.
ஒன்ல ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், 254 வந்து லாஸ்ட் ஐபி அட்ரஸ், 255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. ஓகே, இப்போ நெட்வொர்க் முதல்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 192.10.16.0 நெட்வொர்க் ஈக்குவல் டு 30. இப்போ கொடுத்துருக்க நெட்வொர்க் வந்து 30 சப் நெட்வொர்க்காக பிரிக்கணும். ஸோ 192ன்றது கிளாஸ் சி ரேஞ்ச். ஸோ 3 நெட்வொர்க் ஆக்ட்டு, ஒரு ஹோஸ்ட் ஆக்ட். ஸோ டிஃபால்ட்டாக 24 நெட்வொர்க் பிட் வரும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கிளாஸ் சினால 24 நெட்வொர்க் பிட் போட்டேன். இப்போ அடுத்த 30 வந்து எதில் வரும்னா 32ல் வருது. 32ஓட பவர் வேல்யூ வந்து 2^5. ஸோ 5 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். 5 1 பண்ணணும். 1 2 3 4 5 ரிமைனிங் எல்லாம் 0 3 0. ஓகே, இப்போ இதோட டெசிமல் வேல்யூ என்ன வரும்னா 255.255.255.248. இதுதான் சப்நெட் மாஸ்க். ஓகே, ஃபோர்த் ஆர்க்கில் ஸ்பிட் இது ஆகுது, மிக்ஸ் ஆகுது. ஸோ அங்கே ஸ்பிட் பண்ணுறோம். 2^3 8 ஹோஸ்ட், 2^5 32 சப் நெட்வொர்க். இந்த 32 சப் நெட்வொர்க்கில் 30 சப் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 நெட்வொர்க் வந்து எக்ஸ்ட்ராவாக நெட்வொர்க்கில் வந்து பிரியும். ஸோ 30 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க நெட்வொர்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்காக எடுத்துக்கிறோம். 192.10.16.0 இது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். செகண்ட் நெட்வொர்க் 192.10.16. ஃபோர்த் ஆர்க்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹோஸ்ட் வேல்யூ 8 ஆட் பண்ணுறோம். 8 192.10.16.16. இது தேர்ட் சப் நெட்வொர்க். 192.10.16.24 இது ஃபோர்த் சப் நெட்வொர்க். இந்த மாதிரி வந்து 32 சப் நெட்வொர்க் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் 30 நெட்வொர்க் வந்து நெட்வொர்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சப் நெட்வொர்க் வந்து நம்ம நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்டு நெட்வொர்க்கோடைய சப் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ஐபி வந்து 192.10.16.17 வந்து ஃபர்ஸ்ட் ஐபி. அந்த நெட்வொர்க்கோட லாஸ்ட் ஐபி அட்ரஸ் 192.10.16.22 லாஸ்ட் ஐபி. 192.10.16.23 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. 24 வந்து நெக்ஸ்ட் நெட்வொர்க். 17 வந்து ஃபர்ஸ்ட் ஐபி, 22 வந்து லாஸ்ட் ஐபி, 23 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெட்வொர்க் மெத்தட் மூலயமா எப்படி ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் வீடியோ சீரீஸில் ஒரு நெட்வொர்க்கை நியூ சப்நெட் மாஸ்க் வேல்யூ வச்சு எப்படி சப்நெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.